பே 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 பே. இதுதான் கீதாவோட பேக்கரியா? இது யாரு இந்த ஃபிகரு? ஒரு நாள் ஆத்துல குளிச்சுது அதுதான். அம்மா வணக்கம். வணக்கம் சொட்ட மாமா, என்ன விஷயம்? ஓனர் இல்லையோ? இப்ப நான் தான் ஓனரு. உங்களுக்கு என்ன வேணும்? இது மூஞ்ச பார்த்தாலே சரியான அரமெண்டல்னு தெரியுது. ஏதாவது ஏமாத்தி வாங்கிருவோம். ஏம்மா எத்தனை வகையான ஸ்வீட் இருக்கு உங்க பேக்கரியில? 10 வகையான ஸ்வீட் இருக்கு, பால்கோவா இருக்கு, அல்வா இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன வேணும்? 10 வகையான ஸ்வீட்லயும் ஒன்னொன்னுலயும் ஒரு கிலோமா. அல்வா ஒரு 5 கிலோ, ஒரு 2 கிலோ மிக்சர், இது எல்லாத்தையும் போட்டு தாமா. ஏய் அப்பா, பெரிய ஆளுக்கு போல தெரியுது. இவ்வளவு பண்டத்தையும் வாங்கி என்ன செய்ய போறீரு? ஒத்தையில தும்பீரோ? இல்ல, நான் மதுரைக்கு போறேன். அங்க எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறேன். அப்படியா? இருங்க உள்ள போய் எல்லாத்தையும் கெட்டி கொண்டாரே. இவ்வளவு பண்டம் வாங்குறாரு. ஜிபேல எதுவும் போட்டு விட்டுதாரா இல்ல கையில தருவாரான்னு தெரியல, கேட்டுருவோம். ஆன்லைன்ல போட்டு விடுவீரா இல்ல கையில தருவீரா பணத்தை? ரெண்டுமே இருக்குமா. நான் பெரிய கோடீஸ்வரம்மா, நீ போய் எடுத்துட்டு வா. ஒரு முறைய பார்த்தா 4 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்க. போமா, போய் எடுத்துட்டு வா போ. அம்பிட்டு பண்டத்தை இன்னைக்கு வாங்கிட்டு இவ்வளவு அடிச்சு போட்டு ஓடலைன்னா என் பேரு அலெக்ஸே இல்ல. எல்லா பார்சலும் கிட்டி வரட்டும், அது வரைக்கும் இதுல உட்கார்ந்துருப்போம். நல்ல வியாபாரம் பார்க்குற பிள்ளைக்கு கட்டில் போட்டு கொடுத்துருக்கானே. கீதா புருஷன் பயங்கரமான ஆளு. ஆமா, இந்த பிள்ளைக்கு கட்டில் போட்டு கொடுத்து நல்ல ஃபேன் வச்சு கொடுத்துருக்கான். ஏதோ இருக்கும், சம்மந்தம் இல்லாமலாம் போட்டு கொடுத்துருப்பான். ஓ மை காட், இந்த அலெக்ஸ் எப்படி ஏன் கடைக்கு வந்தா? இவனை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு இந்த துணியை இவன் மேல போட்டு இவனை அடி விளக்க போறேன். என்ன தைரியம் இருந்தா எங்க கடைக்கே வந்துரு, எங்க கட்டில படுப்ப? உன் மேல குதிச்சு நடந்து கொன்னு உன்னுடைய கோடெல்லாம் பின்னாடி வெளியே பிசுங்கி வரப்போகுது. ஐயோ ஐயோ, யாரு யாரு? உங்க அம்மாடா. ஐயோ மூச்சு முட்டுது, இறங்குங்க, மூச்சு முட்டுது. எனக்கு உன் மூச்சு அடக்காம விட மாட்டேன். மோனிகா, மை டியர் மோனிகா, கிட்டவாடி ஏ மோனிகா. ஐயோ மூச்சு முட்டுது, மூச்சு முட்டுது. உன்னை இன்னைக்கு மிதிச்சு உன் சாணிய வெளியே எடுத்துருவேன். மூஞ்சில தான் மிதிக்கணும். உனக்கு கண்ணெல்லாம் மிதிச்சு உன் கண்ணெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவேன். உன்னை இன்னைக்கு கொன்றதேன். உயிர் பெயரும் போலயே. ஐயோ, என்னையோட உன் சோழி முடிஞ்சது. ஐயோ மூஞ்செல்லாம் ரத்தம். இனிமேல் எங்ககிட்ட வச்சுக்கிட்டா இதான் நடக்கும். நெட்டவழி குரூப் கிட்ட வச்சுக்கிட்டா இதான் நடக்கும். பங்கஜாக்காக்கு தொந்தரவோ, எனக்கு தொந்தரவோ, நெட்டவழிக்கு தொந்தரவோ, இல்லைன்னா சுந்தரிக்கு தொந்தரவோ கொடுத்தீனா விளைவுகள் மோசமா இருக்கும். என்ன தைரியம் இருந்தா ஏன் பேக்கரிக்கு நீ வந்திருப்ப? உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. போய் டாக்டரை பாரு. கீதா மிதிச்ச மிதியில கண்ணு மொழியெல்லாம் பீசிங்கிட்ட ஓடு. இவன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படிதான் தண்டனை கொடுக்கணும். இங்க ஒரு அரைமெண்டல் இருந்தது, அது எங்க? வேலைக்கு வச்ச அரைமெண்டலே வெளியே வா. இவனை மூஞ்ச பொத்தி அடிச்ச துணி நமக்கு தேவையில்லை. இது ஒரு நாத்தம் பிடிச்ச துணி. துணியே வெளியே போ. வாங்க முதலாளியம்மா. இங்க இருந்த கோடீஸ்வரர் எங்க போனாரு? அவன் கோடீஸ்வரனா? அவன் ஒரு தெருபுரிக்கு நாய். இது என்ன மூட்டை? எல்லா ஸ்வீட்லயும் ஒரு கிலோ, 5 கிலோ அல்வா, 5 கிலோ மிச்சர்னு நிறைய கேட்டாரே அந்த மகாபிரபு. அதான் மூட்டையில அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். முட்டாள், நீ ஒரு முட்டாள். அவன் ஒரு பரதேசி. அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவன் எப்படி ரூபா கொடுப்பான்? இவ்வளத்தையும் கொண்டு வந்திருக்கான். உன்னை அடிச்சு போட்டு அவளத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். முட்டாள். கரெக்டான நேரத்துல நான் வந்தேன். அவளத்தையும் எங்க இடத்தையும் அங்கே போய் அடிக்க வை. நாளையில இருந்து நீ வேலைக்கு வேண்டாம். அது நீ சொல்லக்கூடாது, அவ ஓனர் ஐயா சொல்லிட்ட. வேலையை பார்த்துட்டு போ. இப்பதான் அவனை ரத்தம் வர வரைக்கும் அடிச்சேன். நீ அடுத்து அடி வைக்கிறத உள்ள ஓடிரு. அடிச்சிரு போறா. நமக்கு இதுக்கு வம்பு உள்ள வச்சிருவோம். முதல்ல இந்த அரைமெண்டல் அனுப்பணும், இல்லைன்னா பேக்கரி சோழி முடிஞ்சிடும். என்ன சான்ஸ் ராணி, வாழ்க்கைலாம் எப்படி போகுது? வாழ்க்கை என்ன மோசமாக போக முடியுமா அப்படி போகுது. செருப்பை கொண்டு தினமும் அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி அடிக்கி. என்ன வாழ்க்கை? மனுஷ பயிலாக வாழ்கிறதுக்கு பதிலாக பேசாமல் இங்கே செடியாக முளைச்சிட்டு போயிடலாம். சை, என்னட்டி ரொம்ப சடைச்சிக்கிட்டு பேசுத? தினம் வாழ்கிறதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு. சார், வாழ்க்கை நினச்சாலே எரிச்சலாக இருக்குது. எந்த வித ஒரு கோலும் இல்லாமல் போகுது. அது என்னட்டி கோலு? கோலுன்னா லட்சியம். இருக்கிறத வச்சு வாழணுமா? அது வேணும் இது வேணும்னு நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இருக்கிறத வச்சு தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன். எதிர்பார்ப்பே இல்லாம இருந்தா வாழ்க்கை நல்ல இனிப்பாதான் போகும். என்னத்தை இனிப்பா போவது? இனிப்பா போனா சீனி அள்ளி தான் திங்கணும்.
என்னடி செய்ய முடியும்? எல்லாருக்கும் அப்படித்தான் போகுது. என்ன செய்ய? இது யாமிட்டு பேச எங்க வீட்டுல இருக்க பிடிக்கலையோ, நிறைய வேலை செய்ய சொல்லுதனும். ஏன் எங்க மொட்டை பாட்டியை விட நீ கம்மியாக வேலை செய்ய சொல்லுத? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை செஞ்சால் உடம்புக்கு நல்லதுதான். போதுவா சொன்னேன். நல்லா சொன்னப்போ உனக்கு என்ன குறை? எல்லார் வீட்லயும் ஒரு மாசம் இரு, நல்ல பையனா பார்த்து நாங்க கல்யாணம் கட்டி வைக்கோம், அவ்வளவுதானே. எவனி பேங்காரம் பொண்டாட்டி இதுக்கும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேம்மா. எனக்கு அப்போ ஒரு பேங்க்ல மாப்பிள்ளைய பாருட்டி. எங்க புருஷன் பேங்க்ல ஒருத்தன் இருக்கான் ரவின்ட்டு, நல்ல மண்டை நிறைய முடி வச்சிருப்பான்ட்டி, தொப்பி போட்டு தான் உட்காந்துருப்பான். ஆனா அவனை உனக்கு கேட்க முடியாது பத்துக்கிட்டு. ஏன் அவனுக்கு எதுவும் நோயா? நோய் இல்ல, அவன் அம்மா ஒரு பேய். அவங்க அம்மா ஒரு பேயா? ஏன் செத்து போயிட்டோ? எடி 100 பவுன்ல பொண்ணு பார்க்காட்டி நகையோடி வருஷத்துக்கு எத்தனை எல்லாமோ கட்டு செய்யணும்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காளாம். அது மட்டும் இல்லாம 50 லட்சம் ரொக்கம் கொடுக்கணுமா, இது அதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. இதனாலேயே பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் அடிச்சு பிறண்டு ஓடுதாவ. ஏன் அம்மா பெரிய சினிமா நடிகர் கூட இப்படி கேட்க மாட்டான் போலுக்கு, அந்த அளவுக்கு மாரி அழகணும். அவன் அழகெல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி மண்டை பெருசாகி நஞ்சு போன குவாலி கணக்காக தான் இருப்பான். அப்புறம் எது அவ அம்மா அவ்வளோ கேட்கா? பேங்க்ல வேலை பார்க்காமல, அதுக்குதான் அப்படி கேட்பா போலுக்கு. அப்போ இழிச்சக்கா நீ கொடுத்து வச்சவ. உன் புருஷனும் பேங்க்ல தான் வேலை பார்க்காரு, உன்ட நகை கேட்கல. அப்போ நீ நல்லா கொடுத்து வச்ச புருஷனை தான் கட்டியிருக்க. ஆமா ஆமா, அவரு தங்கம்ல, பத்திரமாத்த தங்கம். ஏய் அப்பா, ஒரே புருஷன் புகழ் தான். நீயும் புருஷன் புகழ் பாடிட்டி, உனக்கு என்ன? ஆமாம், என் புருஷன் புகழை பாடிட்டாலும் காலையில் எந்திரிக்கலன்னு காலில் நுள்ளி நுள்ளி விடுதாரு. அதுக்கப்புறமா ஒரு முடியாக பிடிச்சி இழுக்காரு. எவ்வளோ வலிக்கு தெரியுமா? சரி கொஞ்சம் கண்ணசந்து தூங்கிட்டே, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சாப்பாடு எங்கள் அத்தை பாட்டி செஞ்சு வைக்கி, குளிச்சுட்டு போக வேண்டியதானே. துண்டை காணும் அதை காணுன்ட்டு உசுர எடுப்பாரு. உனக்கு என்ன வேலை? வீட்டுல சும்மா தானே நடக்க, காலையில புருஷனை ஆபீஸ் கிளப்பி விடு. என் மொட்டைச்சலம் எங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம். ஆமாம், புருஷனும் பொண்டாட்டி எங்கேயோ போயிருக்காவ, எங்கே போயிருக்காவன்னு தெரியாதுமா. ஓஹோ, சுவாடியா ஊர் சுத்துதாவளோ? வரட்டு இன்னைக்கு. இதோ வந்து விட்டது எங்க மொட்டை செல்லம். என்னது கையில் நகைக்கடை பையெல்லாம் இருக்கு, எங்கேயோ போய் நகை வாங்கிட்டு வந்திருக்கு போலயே. அநேகமாக எனக்காக தான் இருக்கும். என்ன செல்லம்மாக்கா, புருஷனும் முன்னாடி எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததுமா. சரி சரி. அத்தை பாட்டி என்ன வேலை? மதுவுக்கு சாயந்தரம் ஸ்கேன் எடுக்க போகணும்ல, அதுக்கு கொஞ்சம் பணம் எடுக்க போனோம். அது என்ன கையில் நகைக்கடை பேக் மாதிரி இருக்கு? எல்லாத்தையும் இவகிட்ட எழுதிடணும். என்னடி சான்சராணி எப்படி இருக்க? இங்க வா ஒரு நிமிஷம். நானா அந்த வாரேன். என்ன மொட்டை செல்லம், நகை பைக்குள்ள ஏதோ கை விட்டு தேடுது. எனக்கு ஏதாவது முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கும். இந்த அடி என்ன அதை திறந்து கொடுக்கணுமா? அந்த திறந்து தரேன். கம்மல் டப்பா மாதிரி தெரியுது, ஏன் இவ கையில் கொடுக்கு? இந்தாங்க திறந்துட்டேன். அழகான கம்மல் டப்பா. யார் உங்க மவளுக்கா? ஆமா ஆமா, இம்மா அவளுக்கு தான். இந்தாங்க பிடிங்க. உனக்கு தாண்டி கூறு கட்டவளை வச்சுக்க. என்ன சொல்ற மொட்டை செல்லம்? ஆமாட்டி, எங்க வீட்டுல வந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சு எவ்வளவு நல்ல என்னை பார்த்துக்கிட்ட. எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு, ரொம்பலாம் இல்லை, 2 கிராம் தான். நகை விலை வர கூட்டிட்டு பத்தியா, அதான் உனக்கு ஒரு கம்மல். வித்துக்கிட்டு தின்னப்படாத. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. லவ் யூ மொட்டை செல்லம். அதான் மட்டும் உனக்கு சம்பளம் கொடுக்காம வச்சிருந்தேன். இது பொருள் வாங்கினா ஞாபகமா இருக்கும்ல. ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? இது பத்திரமா வச்சுக்க. இந்த கிளவி நமக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டுக்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவ எவ்வளோ வேலை பார்த்துருக்கா பாவம், யார் இல்லாதவ தானே. வச்சுக்கிட்டோம். என்ன மகா சார் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேக்காரு, ஃபோன் பண்ண மாட்டேக்காரு. ஐயோ 5 மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி பேசலான்னு பார்த்தா ஏன் இப்படி பண்ணுறாரு? சரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவோம். மகா சார் எங்கே இருக்கீங்க? என்னாச்சு? எம்எல் எதுவும் கோவமா? இனியால் ஏதோ வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. மகா சார் எங்கே இருக்கீங்க? என்னாச்சு? எம்எல் எதுவும் கோவமா? ஐயோ பாவம், இவங்களை இப்படி அவாய்ட் பண்றோமே, என்ன நினைப்பாங்க? ஏ தர்ஷினி, பாவம் இனியால் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க, நான் ரிப்ளை பண்ண போறேன். ஒரு வாரம் விடுங்க, அப்பதான் அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரியும். நீ சும்மா கடை, அன்பு வேண்டாம் அம்பு வேண்டாம், எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே போதும். நீ சொல்ற மாதிரி பண்றா, இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும் போலயே. நீ சும்மா இரு, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போறேன். வீட்டில தான் இருக்குன்னு சொல்ல போறேன். ப்ளீஸ் 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 அத்தா, நான் சொல்றதை கேளுங்க. அத்தா எதுவும் ரிப்ளை பண்ணாம விடுங்க.
சரி போ. அட மெசேஜ் எல்லாம் பார்க்காரு, ப்ளூ டிக் காட்டுது, கேட்டிருக்காரே, அப்புறம் இதுக்காக ரிப்ளை பண்ணல. சரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவோம். மகா சார் கால் பண்ணுங்க. தர்ஷினி கால் பண்ண சொல்லியிருக்காங்க. பாரு உன் பேச்சை நம்பி நான் இப்படி பண்றேன். அவங்க மட்டும் என்கிட்ட பேசாம போட்டு அப்படிதான் உனக்கு இருக்கு. மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேக்காரு. சரி ரைட்டு, நம்ம வழியே பேசுறதுனால தான் நம்மளை வந்து மதிக்க மாட்டேக்காங்க. இனி மெசேஜ் பண்ணக்கூடாது, அவரே பேசும்போது பார்த்துக்கிடுவோம். ஏமா டாக்டர்? வாங்க வாங்க பாட்டி. ஏமா நீ சொன்ன மாதிரியே நிறைய தண்ணிலாம் குடிச்சாச்சுமா, ஸ்கேன் எடுத்துரு. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். சரி என்னோட கார்லேயே போயிடலாம் வாங்க. டாக்டர் ரிசல்ட் எப்போ வரும்? இப்போ 5 மணி ஆகுது, ஒரு 7 மணிக்குள்ளே வந்துடும். எல்லா சாமியும் வேண்டிட்டு வந்திருக்க, என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நீ நல்ல கைராசியான பிள்ளை மாதிரி தெரியுது, நல்லா பார்த்துட்ருமா. சரி பாட்டி வாங்க போவோம். வேற எதுவும் மெசேஜ் வந்திருக்கா? பாருங்க பாருங்க பாருங்க. 2 பேரும் ஜோடியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காவல, பார்க்கறதுக்கு என்ன அழகா இருக்கு. கேட்டா லவ் இல்லை ஒன்றும் இல்லை பாவ. சரி எப்படியோ காதலாகி கல்யாணத்தில் முடிஞ்சா சரிதான். நம்ம போனோம்னா 2 பேரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்ம அப்படி நைஸாக போக தெரியாத மாதிரியே தோட்டத்துக்கு போயிடுவோம். இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தரிசனி என் கூடயே இருப்பா, மகராஜனும் இங்கே இருப்பா. வேற பிள்ளைகள் நிமிச்சுன்னா வேற வீட்டு ஓடி போயிட்டோன்னா நான் என்ன செய்வேன்? 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க. சே கஷ்டமா இருக்கு. 3 நாள் மட்டும் பொறுத்து கிடங்க அத்தா, அப்புறம் பாப்போம் எப்படி வருதுன்னு பாப்போம். சரி போ.